போலாமா? அபி, நாம இப்போ எங்க போறோம்னு உங்களுக்கு தெரியுமா? உங்க வீட்டுக்கு தானே சார்? இல்ல அபி, ஒரு முக்கியமான இடத்துக்கு போறோம். முக்கியமான இடமா சார்? அங்கெல்லாம் நான் எதுக்கு சார்? இப்போ எதுக்கு நீங்க பதட்டமா வரீங்க? உங்களுக்கு தான் இப்போ இங்கிலீஷ்ல நல்லா புரியுது இல்ல, அப்புறம் என்ன? அதெல்லாம் சரிதான் சார். ஆனா புது புது ஆளுங்களை பார்த்ததும் மனசுக்குள்ள ஒரு பதட்டம் வந்துடுது சார். வாயில இருந்து பேச்சே வர மாட்டேங்குது. எல்லாம் ஒரு 4 மீட்டிங் தான், அட்டன் பண்ணிட்டீங்கன்னா எல்லாமே சரியாயிடும். எப்படி சார் நீங்க எல்லாத்தையும் இவ்வளோ ஈஸியா எடுத்துக்கிறீங்க? நம்மளால முடியும் நம்ம நம்பிட்டோம்னா எல்லாமே நமக்கு ஈஸி தான் அபி. அண்ட் இப்போ நம்ம 2 பேரும் மீட்டிங்கெல்லாம் போல ஷாப்பிங்க்கு போகிறோம். ஷாப்பிங்கா? ஆமாம் அபி, கொஞ்சம் ட்ரெஸ் அண்ட் ஜுவல்ஸ்லாம் வாங்க வேண்டியிருக்கு. சார், உங்களுக்கு என்னென்ன ட்ரெஸ்ஸு சரியா இருக்குன்னு நீங்கள் நல்லா தெரிஞ்சவர் தானே. சூப்பராக செலக்ட் பண்ணி ட்ரெஸ் பண்ணுறீங்க. இதுக்கு நான் வேணுமா சார்? அபி, ஷாப்பிங் எனக்காக இல்லை, உங்களுக்காக. எனக்கா? சார், எனக்கு எதுவும் வேண்டாம் சார். காம் டவுன் அபி, நாளைக்கு ஒரு பெரிய ஈவெண்ட் இருக்கு. அண்ட் கம்பெனியோட சீஃப் டிசைனர் நீங்கள் தானே, எல்லாரும் முன்னாடி நீங்கள் கம்பீரமாக இருக்க வேண்டாமா? முதல்ல இந்த ட்ரெடிஷ்னல் லுக்கை நம்ம சேஞ்ச் பண்ணுறோம். நல்லா மாடர்னாக வேறு மாதிரி கலெக்ஷன்ஸ்லாம் பார்க்குறோம். ஐயோ சார் சார், உயிரே போனாலும் பாவாடை தாவணி இந்த சாரியை தவிர வேற எதுவுமே நான் போட மாட்டேன். அப்போ ஷாப்பிங் ரொம்ப சிம்பிளாக போச்சு. ஒரு சூப்பர் சாரியை எடுத்துக்கலாம் என்ன? இதுவா சார்? வேற இன்னும் கொஞ்சம் பெட்டரா? அபி, how is this? இல்ல சார், என்கிட்ட என் அம்மாவோட புடவை ஒன்று இருக்கு, சூப்பரா இருக்கும். நான் அதே கட்டிக்கிறேனே. அபி, அம்மா புடவைனா உங்களுக்கு அவ்வளோ சென்டிமெண்டா? சென்டிமெண்ட்னு சொல்ல முடியாது. அப்புறம் அது அது வந்து எனக்கு சொல்ல தெரியல சார். என்னோட அம்மா எனக்கு சாமி மாதிரி. சாமி கட்டின புடவை நமக்கு பிரசாதம் மாதிரி கூட இல்லை சார். அதையும் தாண்டி அது அது ஒரு ஆசீர்வாதம். அது என் அம்மாவே எனக்கு துணைக்கு நிற்கிற மாதிரி இருக்கும். குட் அபி, வெரி குட். பட் அவ்வளோ ஸ்பெஷலான ஒரு சாரியை சிம்பிள் ஈவெண்ட்டுக்கு போய் கட்டலாமா? நம்ம கல்யாணத்துக்கு வேணா கட்டலாம்ல? ஐ மீன், கல்யாண புடவையை கட்டிக்கிட்டீங்கன்னா உங்கள் அம்மாவோட ஆசீர்வாதம் இருக்கும்ல, கண்டிப்பாக அவங்களும் உங்கள் கூடவே இருப்பாங்க. என்ன சொல்கிறீங்க? அபி சார், இப்போ ஒரு சாரியை செலக்ட் பண்ணுங்க. அது நீங்க வேணும்னா? வாட்? மேடம்க்கு நீங்க செலக்ட் பண்ணி கொடுத்தா ஓகேன்னு சொல்றாங்க சார். ஓ சரி, வேற எடுத்து காட்டுங்க. ஓகே சார். அபி, இது நல்லா இருக்குல்ல? அபி, உண்மையாவே இந்த சாரி உங்களுக்கு ரொம்ப பொருத்தமா இருக்கு.
என்ன சார் பார்க்குறீங்க? இவங்களுக்கு செயின் காட்டுங்க. ஓகே சார். சார் இதெல்லாம் வேண்டாம் சார். அபி, நான் சொன்ன கண்ணை மூட்டு கிணத்துல குதிப்பேன்னு சொன்னீங்க. இப்போ கழுத்தில் ஒரு செயின் போட்டுக்கங்கன்னு சொன்னா வேணான்னு என்ன ஹர்ட் பண்றீங்க. சார் செலக்ட் பண்ணுங்க அபி. பாருங்க பாருங்க மேடம். இதை பாருங்க. என்ன அபி, எல்லாத்தையும் பார்த்து எதை செலக்ட் பண்றதுன்னு கன்ஃபியூஷனா இருக்கா? நீங்க வேணா செயின் எடுத்து கழுத்துல போட்டு பாருங்களேன், உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ட்ரை இட். நல்லா இல்லை. அபி, இந்த செயின் உங்களுக்கு செட் ஆகல அபி. அபி, நானே உங்களுக்கு செலக்ட் பண்ணட்டுமா? அபி, இது நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அபி, செம்மையா இருக்கு அபி. சிம்பிளி சூப்பர். அபி அபி, என்ன பண்றீங்க? அதை நீங்க கழுத்திலே போட்டுக்குங்க. என்ன அபி? மாட்ட முடியல சார். கொடுங்க, நானே போட்டு விடுறேன். கொடுங்க. பிடிச்சிருக்கா? அபி, நம்ம செலக்ஷன் எப்படி? சார் சொல்லவா வேணும், ரொம்ப நல்லா இருக்கு சார். Anandi, this is just unbelievable. Wow. ரியலி சாரி. ஃபோட்டோஸ் பார்த்த சந்தோஷத்தில் அதை எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுன்னு